கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அபிராமி வந்து கார்த்தியை வந்து தீபா கழுத்தில் தாலி கட்ட சொல்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கார்த்தி வந்து ரம்யாவை அழைச்சிட்டு போயிட்டு பார்த்து பேசுனதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்க பேசுகிறது எதுவுமே சரியா இல்லை. சரி விடு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வராங்க அம்மாவை பார்க்குறதுக்காக. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தீபா வந்து பார்க்குறாங்க. அவர் வந்து வெள்ளைக்கோட்டுக்காரர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அபிராமியம்மா கண்ணு திறந்தாச்சு, நீங்கள் எல்லோரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக ஓடி வராங்க கார்த்தியை பார்க்குறதுக்காக. கார்த்தி வந்து இங்கே வாசலில் பிள்ளையார்கிட்ட சாமி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வராங்க. வந்தோடனே தீபா, ஏங்க அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க அத்தை, நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு இந்த பக்கம் வந்து கார்த்தியை வந்து அழைச்சிட்டு வந்தோன்னே கார்த்தி போய் அபிராமியம்மா தலையை தடவி கொடுத்து பார்க்குறாங்க. அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா நீங்கள் தான் ரொம்ப பதட்டப்பட்டுட்டீங்க போல், சாரிப்பா, ஏமா நீ குறுக்க வந்த அப்படின்னா, என்னப்பா பண்ணுறது, உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. செம்ம எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக எங்கே தீபாவை காணும் அப்படின்னோடனே, இங்கே தான்மா இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் அவன் வந்து தாலி இல்லாமல் மஞ்சள் கயிறோடு இருக்கா அப்படின்னோடனே, இல்லைம்மா நீ நல்லபடியாக குணமாகி வரணுங்கிறதுக்காக வந்து கயட்டி உங்கள் காலுக்கு அடியில் வச்சுட்டா, நீங்கள் எடுத்து கொடுத்தா தான் வந்து அவன் மறுபடியும் நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்காம்மா. ஓ அப்படியா விஷயம், அதான் நான் வந்து இப்போ முழிச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனை, நான் கார்த்தி நீ வந்து ஒரு நல்ல நேரம் பார்த்தோன்னா வந்து நான் எடுத்து கொடுக்குறேன் தாலியை, நீ தீபா கழுத்தில் தாலி கட்டியிருப்பா, அவன் மஞ்சள் கயிறோடு இருக்கிறது வந்து எனக்கு பார்க்க மனசு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லிட்டீங்கல்லம்மா உங்களோட ஆசையை நிறைவேற்றுறது தாம்மா இந்த கார்த்தியோட கடமை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்தோன்னே மைதிலியும் சரி, எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும், எப்படியும் தாலியை கட்டிட்டா இந்த ரம்யாவையும் கூப்பிட்டு கலாச்சி விட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து மைதிலி ஒரு யோசனையை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து சூப்பராக முடிக்கிறாங்க.